Today we are going to see for second year numerical computational techniques 5th unit one dimensional heat equation. One dimensional heat equation is u of second order derivative u xx equal to a into ut value. The classification of heat equation, it is a parabolic equation, that is that value p square minus 4ac value less than 0. p square minus 4ac value less than கிடைச்சது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து பேரபலிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம ஹீட் ஈக்குவேஷனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் தான் ரேங்க் நிக்கல்சன் மெத்தடு. கிவன் கொஷினில் ஹீட் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ரேங்க் நிக்கல்சன் இம்ப்ளிசிட் ஸ்கீமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூஸை நம்ம என்னென்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா லாம்டா வேல்யூ நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ரேங்க் நிக்கல்சன் மெத்தடுக்கு லாம்டா வேல்யூ 1 அசியூம் பண்ணோன்னா k ஈக்குவல் டு AH ஸ்கொயர்னு கிடைக்கும். நம்மளால் அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Solve by rank Nicholson method ut equal to uxx and initial condition u of x comma 0 equal to 100 into x minus x square and initial condition boundary condition value 0 u of 0 comma t equal to 0 u of 1 comma t equal to 0. Compute u for one time step at h equal to 0.25. one time stepல h equal to 0.2 டிஃப்ரென்ஸில் நம்ம in betweenல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ கிவன் ஹீட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ut equal to uxx, boundary condition u of 0 comma t equal to 0, u of 1 comma t equal to 0 எழுதியாச்சு. and initial condition u of x comma 0 equal to 100 into x minus x square. and given h வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25 கொடுத்துருக்கு. இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/4ன்னு தெரியும். அண்ட் a வேல்யூ வந்து 1. ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ut ஈக்குவல் டு uxxங்கிறதுனால அங்கே a வேல்யூ வந்து 1. ஸோ இதுலேருந்து நம்மளால் k வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ரேங்க் நிக்கல்சன் மெத்தட் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 1 அசியூம் பண்ணணும். ஸோ k ஈக்குவல் டு AH ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது k வேல்யூ வந்து 1/16 வேல்யூ இருக்கும். கிவன் பவுண்டரி கண்டிஷன்லேருந்து பவுண்டரி கண்டிஷனை நம்ம ஃபைனைட் டிஃப்ரென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். u of 0 comma t equal to 0, இதுலேருந்து ஃபைனைட் டிஃப்ரென்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது u of 0 comma j equal to 0. அடுத்த வேல்யூ u of 1 comma t equal to 0ல u of n comma j equal to 0. இங்கே என்னோட வேல்யூ 4. n வேல்யூ எப்படி 4 வேல்யூ கிடைக்குது அப்படின்னா nh equal to Lங்கிறது ஃபார்முலா. எல்லோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 0 to 1 லைஸ் ஆகிறதுனால எண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் 1ங்கிறனால எல் வேல்யூ 1, ஹெச் வேல்யூ 1/4ன்னு கிவன் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ n/4 ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ அதனால் n வேல்யூ 1 கிடச்சிரும். u of 4 comma i ஈக்குவல் டு 0ன்னு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் அங்கே என்ன ஆகும்னா பவுண்டரி கண்டிஷனில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூ எல்லாத்துலேயுமே 0 தான் இருக்கும். இந்த இனிஷியல் ஸ்டெப்பில் u of x comma 0 equal to 100 into x minus x squareன்னு இருக்குது. இதை ஃபைனட் டிஃப்ரென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெச் இருக்கிற பிளேஸில் i into hன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா f of i into h வேல்யூ வரும். h வேல்யூ 1/4 நமக்கு தெரியும், f of i/4. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிவன் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணால் x இருக்கிற பிளேஸில் i/4ன்னு வேல்யூ கொடுத்தோம்னா u of i comma 0 equal to 100 into i²/4 minus i²/16 இருக்கும். வேறு i equal to 0, 1, 2, 3, 4. எப்படி 4ஓட நிறுத்துறோம்னா நமக்கு கிவன் மேலே இருக்கக்கூடிய வேல்யூவில் n வேல்யூ 4 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த n வேல்யூவோட நிறுத்திடணும். இந்த i equal to 1ன்னு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா i equal to 1 கொடுத்தோம்னா 100 into 1/4 minus 1²/16 இருக்குது. இதை கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18.75 இருக்கும். இதே மாதிரி i equal to 2 வேல்யூ கொடுத்தோம்னா 25, i equal to 3 கொடுத்தோம்னா 18.75, i equal to 4 கொடுத்தோம்னா 0. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷினில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் டைம் ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. t equal to 0ங்கிறது கிவன் இனிஷியல் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் 0. இப்போ இனிஷியல் கண்டிஷனில் அந்த 3 வேல்யூ மிடில் கால்குலேட் பண்ணிட்டோம், அந்த வேல்யூ எழுதியிருக்கோம். அந்த ஏபிசிங்கிற மார்க் பண்ணியிருக்க லைன் தான் நமக்கு அன்னோன் வேல்யூ, அந்த 3 வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரேங்க் நிக்கல்சன் மெத்தடில் ஏங்கிற அன்னோன் வேல்யூ இருக்கு இல்லையா, a ஈக்குவல் டு அதோட சைடில் இருக்கக்கூடிய 2 லைனு 0 + b, அதோட கிராஸ் லைன் டயக்னலாக இருக்கக்கூடிய வேல்யூ 0 + 25. இதை ஆட் பண்ணோம்னா 4e ஈக்குவல் டு b + 25ன்னு இருக்கும். இதே மாதிரி பிசிக்கு அதோட 2 கார்னர் லைன்ஸு அதோட டயக்னல் லைன்ஸையும் பிசியோட வேல்யூலாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா சம்லேயுமே ஈக்குவேஷன் 1ம் 3யும் வந்து சேமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா
பாருங்கள் 4a ஈக்குவல் டு பி ப்ளஸ் 25ன்னு இருக்குது ஈக்குவேஷன் 1ல். ஈக்குவேஷன் 3ல் 4c ஈக்குவல் டு பி ப்ளஸ் 25ன்னு இருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ சேமாக இருக்கிறனால 4a ஈக்குவல் டு 4bன்னு வரும். நம்ம சிமெட்ரிக் யூஸ் பண்ணோம்னா சிமெட்ரிக்காக இருக்கும், அதனால் a ஈக்குவல் டு cன்னு கிடச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் 3 அன்னோன் வேல்யூங்கிறது 2 டேர்மாக கிடச்சிரும். ஸோ -2a + 4b ஈக்குவல் டு 37.75ன்னு வேல்யூ இருக்குது. இந்த ஈக்குவேஷன் 1 அல்லது 3 இதில் ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1 5 எடுத்து நம்ம நார்மலாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, 2 அன்னோன்னா நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வேல்யூ எடுத்து பியோட வேல்யூ வந்து 14.29 வேல்யூ இருக்குது. ஸோ பி வேல்யூ 14.29னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஏ வேல்யூ கிடச்சிரும் 9.82. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஈக்குவேஷன் 4ல் வந்துட்டு ஏவும் சியும் சேம்ங்கிறனால A1 C வேல்யூ சேமாக கிடைக்கும். ஸோ நமக்கு 1 டைம் ஸ்டெப்பில் t ஈக்குவல் டு 1/6ங்கிற டேர்மில் ஏபிசியோட அன்னோன் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் மெத்தடு நம்ம 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு ரேங்க் நிக்கல்சன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப்.